வீவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸ்கூல் முடித்தவங்க காலேஜில் சேரணும், அதுவும் நல்ல காலேஜில் சேரணும், வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க காலேஜில் சேரணும், நமக்கு விரும்பின பாடம் கிடைக்கணும் அப்படின்லாம் கனவுகளோடு இந்த கோடை விடுமுறையில் இருப்பீங்க. நம்ம விரும்பின கல்லூரி மட்டும் இல்லை, நம்முடைய பாடத்தை எப்படி தேர்ந்தெடுப்பது, உங்களுக்கு என்ன ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்ருப்பீங்க. உண்மையிலேயே ஒரு சில விஷயங்களை ரொம்ப ஓப்பனாக அவங்ககிட்ட சொல்லலான்னு விருப்பப்படுறேன். காலேஜில் சேர்றது அப்படிங்கிறது நம்ம லைஃப்பில் அடுத்த கட்டம். அதாவது நம்முடைய பிரைட் ஃப்யூச்சரை அந்த காலேஜ் தான் வந்து தீர்மானிக்க போகுது. அதில் நம்ம படிக்கிற படிப்பு, அதில் நம்ம எடுக்கக்கூடிய மதிப்பெண், இதுதான் வந்து தீர்மானிக்க போகுது. நம்ம என்ன பண்ணலாம், நல்ல கல்லூரியையும் நல்ல பாடத்தையும் நல்ல மதிப்பெண்ணையும் எப்படி, எதை வச்சு நம்ம எதை பேஸ் பண்ணி தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிறது தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல கல்லூரிகளை எப்படி தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். வெறுமனே வெளியில் நல்ல வண்ணமயமான பெயிண்ட் அடிச்சிருக்கிறத பார்த்தோ, ரொம்ப அழகான வகுப்பறைகளை பார்த்தோ, அல்லது அது இருக்கக்கூடிய சுற்றுச்சூழலை பார்த்தோ நம்ம மனசு வந்து சீக்கிரம் வந்து அந்த இதால் கவரப்படும். இந்த காலேஜில் படித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு. ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, கல்லூரி எந்த அளவுக்கு மாணவர்களை தயார் பண்ணுது, அந்த மாணவர்களை தயார்படுத்துறதுக்கு எந்த அளவுக்கு குவாலிஃபைடு ஃபேக்கல்ட்டிஸ், எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃபேக்கல்ட்டி இருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அங்கே கிடைக்கக்கூடிய கல்வியினுடைய தரம் இருக்கும். அதுபோக பாடத்தை தாண்டி அங்கே என்ன சொல்லித்தரப்படுது, பார்ட் 5ல் என்ன சொல்லித்தராங்க, அதனுடைய அவுட்புட் என்ன, அங்கே படித்த மாணவர்கள்லாம் இப்போ எப்படி இருக்கிறாங்க, வேலை கிடைச்சிருச்சா, இப்படி பல சிந்தனை இருக்கும். முதல் கட்டமாக நம்ம பார்க்க வேண்டியது, அங்கே வேலை பார்க்கக்கூடிய எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணுறோமோ அந்த டிபார்ட்மெண்ட்டில் குவாலிஃபைடு ப்ரொஃபஸர்ஸ் இருக்காங்களா. குவாலிஃபைடு ப்ரொஃபஸர்ஸ்னால் தேசிய தகுதி பெற்ற அல்லது மாநில தகுதி பெற்ற பேராசிரியர்கள் இருக்கிறாங்களா, செட்டு அல்லது நெட்டு முடித்தவங்க, ஜேஆர் முடித்தவங்க இருக்கிறாங்களா, அதே போல் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃபேக்கல்ட்டி இருக்காங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். மினிமம் 5 to 10 இயர்ஸ்க்கு மேலே வேலை பார்க்குறவங்க ஒரு நல்ல டீச்சிங் என்விரான்மெண்ட்டை அங்கே க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி துறைகளை நீங்கள் காலேஜினுடைய வெப்சைட்டில் போய் பார்க்கலாம், உங்கள் ஃபேக்கல்ட்டினுடைய ப்ரொஃபைலை. ஸோ அதை பார்த்துட்டும் கூட நீங்கள் வந்து இந்த கல்லூரியில் சேரலாமா வேண்டாமா அப்படிங்கிறத முடிவெடுக்கலாம். ஒரு துறையில் 5 வருஷத்துக்கு மேலே நிறைய பேர் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா அந்த கல்லூரியில் ஒரு நல்ல கல்வி, நல்ல ஒரு பயிற்றுவிப்பு கிடைக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம்.